பாகம் 231. அரவிந்த் வீட்டிற்குள் நுழையும் போதே மூவரின் முகத்தை பார்த்து ஏதோ சரியில்லை என்று யூகித்து விட்டான். அவன் கேட்டபோது மாதவி சரியாக பதில் சொல்லாமல் மழுப்பவும் அவன் பார்வை அவந்திக்காவை துளைத்து நின்றது. அவந்திக்கா என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நிற்க, டேய் என்னடா முறைச்சு பார்த்து பொம்மிய பயமுறுத்துறியா என்று அரவிந்தை செல்லமாக அதட்டிய மாதவி, பொம்மி இவன் மொறப்புக்கெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாத, நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் பொம்மி. இப்போதைக்கு உங்க 2 பேருக்கும் இருக்க முக்கியமான வேலை எனக்கு பேர பசங்களை பெத்து கொடுக்கறது தான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு பேர பிள்ளைங்களை பெத்து கொடுங்க. இதை கேட்டதும் அவந்திக்கா தன் உதட்டை அழுந்த கடித்து கொண்டாள். அவளுக்கு இதயம் வலிப்பது போல் இருந்தது. இப்போதைக்கு தன்னால் ஒரு பிள்ளைக்கு தாயாக முடியாது என்பதை மாதவியிடம் சொல்ல வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் மாதவியின் உடல் நிலையை மனதில் கொண்டு அவந்திக்கா எதுவும் பேசாமல் சரி என்று தலையை ஆட்டினாள். சட்டென்று அவந்திக்கா தலை குனிந்து கொண்டதும் வெட்கத்தில் தலை குனிகிறாள் என்று நினைத்த மாதவி தனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு கொண்டு, பொம்மி வெக்கப்படுறத பார்த்தா இன்னும் 10 மாசத்துல என் கையில பேரனோ பேத்தியோ இருப்பாங்க போல என்று சொல்லி கண்ணடிக்கவும், அம்மா எனக்கு பசிக்குது என்று மாதவியின் கவனத்தை திசை திருப்பினான் அரவிந்த். அதற்கு பிறகு அன்று இரவு வரை அங்கே மாதவியோடு இருந்துவிட்டு இரவுதான் வீட்டிற்கு திரும்பினார்கள். அன்று முழுவதும் நேத்ரா யாரோடும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் எப்போதும் இப்படித்தான் இருப்பாள் என்பதால் மாதவியும் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அரவிந்திற்கு மட்டும் ஏதோ சரியில்லை என்று தோன்றிக்கொண்டே இருந்தது. காரில் செல்லும் போது, அவந்திகா இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்று அரவிந்த் கேட்க, அவன் எதை பற்றி கேட்கிறான் என்று தெரிந்து, என்ன நடந்துச்சுனா என்று புரியாதவள் போல் அவனை கேட்டாள். அரவிந்த் எதுவும் பேசாமல் அவளையே கூர்மையாக பார்த்தான். உண்மையில் அவந்திக்காவிற்கே இன்று நேத்ரா அவளிடம் நடந்து கொண்ட முறை பற்றி அரவிந்திடம் சொல்ல வேண்டும் என்றுதான் தோன்றியது. நேத்ரா என் மீது சந்தேகப்பட்டு வேலையாட்கள் முன் என்னை ஒரு குற்றவாளி போல் நடத்தினாள் என்று சொன்னால் மட்டும் அரவிந்த் என்ன செய்வான்? அவந்திக்காவிற்கு அரவிந்த் நேத்ராவின் மீது கொண்டிருக்கும் பாசம் நன்றாகவே தெரியும். யாருக்காக அவன் பேசுவான்? மனைவிக்காகவா இல்லை தங்கைக்காகவா? யார் பக்கம் பேசினாலும் மற்றவரின் மனம் உடையத்தான் செய்யும். அந்த தர்ம சங்கடமான நிலையை அவள் அரவிந்திற்கு கொடுக்க விரும்பவில்லை. அத்தோடு அவளுக்கு மாதவி நடந்து கொண்டது நினைவிற்கு வந்தது. என்னதான் இருந்தாலும் நேத்ராவும் அந்த குடும்பத்தில் ஒருத்தி. அவள் அறியாமல் செய்த தவறை மன்னிப்பதுதான் நல்லது என்று நினைத்தவள் ஒரு பெருமூச்சு விட்டு, பெருசா ஒண்ணு நடக்கல அரவிந்த். ஆமா, இந்த இஷ்யூ பத்தி இன்னைக்கு நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க என்று டாபிக்கை மாற்றினாள். இவ்வளவு தூரம் கேட்டும் அவந்திகா சொல்ல விரும்பவில்லை என்ற போது அரவிந்தால் எப்படி அவளை வற்புறுத்த முடியும்? இப்ப வரைக்கும் என்னால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல என்று அவனும் அந்த டாபிக்கை விட்டு வேறு டாபிக்கிற்கு சென்றான். அவந்திகா மௌனமாக தலையை மட்டும் ஆட்டினாள். இருவரது மனதிலும் எண்ணற்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் 2 பேரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. வீட்டிற்கு வந்ததும் அவந்திகா நேராக அகிலனின் ரூமிற்கு வந்தாள். இந்த ஓரிரு தினங்களாக அவளால் அகிலனோடு சரியாக பேசக்கூட முடியவில்லை. இங்கு நடந்த பிரச்சனை எல்லாம் அவனுக்கு தெரிந்தால் அவன் வருத்தப்படுவான் என்று நினைத்தவள் அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. மாதவிக்கு உடம்பு சரியில்லை என்று மட்டும் சொல்லியிருந்தாள். அவந்திகா செல்லும் போது அகிலன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவந்திகாவிற்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அவளுக்கு அகிலனோடு இருந்தால்தான் மன அமைதி கிடைக்கும் என்று தோன்றியது. அவன் அருகில் அமர்ந்து தூங்கும் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் பாசமாக அவன் தலையை வருடினாள். என்னதான் அவந்திகா எப்போதும் அகிலன் மீது பாசமாக இருந்தாலும் இன்று அவள் செய்கை அரவிந்திற்கு வித்தியாசமாக இருந்தது. அவள் ஏதோ வெளியே சொல்ல முடியாத சோகத்தில் இருப்பது போல் இருந்தது. இதற்கு மேல் அவளிடம் கேட்டு பிரயோஜனம் இல்லை என்று நினைத்தவன் தன் போனை எடுத்துக்கொண்டு ஸ்டடி ரூமிற்கு சென்றான். கேர்டேக்கர் மரியாவிற்கு போன் செய்தவன், ஆண்டி என் வைஃபுக்கு இன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு என்று நேரடியாக கேட்டான். மறுமுனையில் இதை கேட்ட மரியா ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனார். பின் இயல்பு நிலைக்கு திரும்பியவர் பாரபட்சம் இல்லாமல் ஒரு சிசிடிவி போல்
அங்கு நடந்த அனைத்தையும் அப்படியே சொன்னார். அரவிந்திற்கும் இது தெரியும். வேலை என்றால் மரியா எப்போதும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. அனைவரும் அவள் கண்களுக்கு சமம்தான். அதனால்தான் மரியாவிற்கு போன் செய்திருந்தான். அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. மரியா சொல்வதை அரவிந்த் அமைதியாகத்தான் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் எப்போது நேத்ரா அவந்திகாவின் மீது சந்தேகப்பட்டாள் என்று தெரிந்ததோ அவன் கைகள் இறுகியது, கண்கள் சுருங்கியது. அனைத்தையும் சொல்லி முடித்ததும் அரவிந்த் ஏதாவது பேசுவான் என்று அமைதியாக இருந்த மரியா அவன் எதுவும் பேசவில்லை என்றதும் மெதுவாக, சார், நேத்ரா அம்மா குழந்தை மாதிரி, மனசுல எதையும் வச்சிக்க தெரியாது. ஏதோ உங்க மேலையும் அம்மா மேலையும் இருக்க பாசத்துல அப்படி பேசிட்டாங்க. ஆனா அவங்க பண்ணுனது தப்புன்னு தெரிஞ்சதும் அழுதுட்டே இருந்தாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமும் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கே பார்க்க பாவமா போயிருச்சு. இதை சொல்லிவிட்டு அவர் பதிலுக்காக காத்திருக்க இப்போதும் அரவிந்திடமிருந்து அமைதிதான் பதிலாக கிடைத்தது. அவன் கோபமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட மரியா, என்னதான் நேத்ரா அம்மா அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்தாலும் அவங்க அவந்திகா மேடம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்க கூடாது, அதுவும் தப்புதான் என்றாள். ஓகே, எனக்கு புரியுது என்று சொல்லிவிட்டு அரவிந்த் போனை கட் செய்தான். அருகில் இருந்த சேரில் அமர்ந்தவன் நீண்ட நேரமாக அணைத்து வைக்கப்பட்டிருந்த செல்போனையே பார்த்து கொண்டிருந்தான். கைகளை கட்டிக்கொண்டு ஏதோ தீவிர யோசனையில் இருப்பதற்கு அடையாளமாக விரலை மட்டும் அசைத்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு சம்பத்திற்கு கால் செய்தவன், நேத்ராவோட அந்த மூவி டீம் எப்போ ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்றாங்க என்றான். திடீரென்று அவன் இந்த அர்த்த ராத்திரியில் கால் செய்யவும் ஒரு நிமிடம் திகைத்து போன சம்பத், அது ஆமா சார், சீக்கிரம்தான் ஸ்டார்ட் பண்றாங்க, இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் பண்ணிருவாங்க என்றான். அவங்க எங்க தங்க போறாங்க? அரவிந்தின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவன் நேத்ராவின் மீது இருக்கும் அக்கறையில் தான் கேட்கிறான் என்று நினைத்த சம்பத், சார், நீங்க ஒன்னும் worry பண்ணாதீங்க, இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே சென்னையில தான் எடுக்கிறாங்க. சோ நேத்ரா மேடம் டெய்லி சேஃபா வீட்டுக்கு வந்துடலாம். அதோட இந்த படத்துல நேத்ரா மேடம்க்கு அதிக சீன்லாம் கிடையாது, சீக்கிரமே அவங்களோட போர்ஷன்ஸை எடுத்து முடிச்சிருவாங்க என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்தவன், இல்ல, அவ வீட்டுக்கு வர வேணாம், அந்த படத்தோட டீம் மெம்பர்ஸ் எங்க தங்குறாங்களோ அதே ஹோட்டல்ல நேத்ராவும் தங்கட்டும் என்றான் திடமான குரலில். சம்பத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனா சார் என்று அவன் ஏதோ சொல்ல வர எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் தனக்கு முன்னால் இருந்த பேப்பர் வெயிட்டை சுற்றி கொண்டிருந்த அரவிந்த், அந்த மூவி டீமோட தங்கும் போதுதான் அவங்க கூட நல்லா பழக முடியும், நிறைய கத்துக்கவும் முடியும், அப்பதான் அவளோட போர்ஷன்ஸ அவளால நல்லா நடிக்க முடியும் என்று மறுபேச்சிற்கு இடமின்றி தெளிவாக சொன்னான். யாரா இவன்? ஊரே இவன்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்க கியூல நிக்கிறாங்க. இவன் என்னடானா தங்கச்சியவே மூவி டீமோட இருந்து கத்துக்க சொல்றான். சூப்பர் ஸ்டார் அரவிந்த் ராஜை விட யாருனால நல்லா சொல்லி கொடுத்துட முடியும் என்று யோசித்தவனுக்கு அதை வெளியே சொல்ல தைரியம் இல்லை. தொண்டை வரை வந்த வார்த்தைகளை அப்படியே விழுங்கிவிட்டு, ஓகே சார், அப்படியே செஞ்சிடலாம் என்று சொன்னவனுக்கு அவன் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல், அரவிந்த் சார், நேத்ரா மேடம் அப்படி உங்களுக்கு என்ன தொல்லை கொடுத்தாங்க என்று மெதுவாக கேட்டான். அரவிந்த் நேத்ராவை வீட்டை விட்டு அனுப்பத்தான் இதை சொல்கிறான் என்பது சம்பத்திற்கு தெளிவாக தெரிந்தது. அதனால்தான் இதை கேட்டான். ஆனால் மறுமுனையில் பேசிக் கொண்டிருப்பவன் அரவிந்த் ராஜ் ஆயிற்றே. இந்த கேள்விக்கெல்லாம் அவன் பதில் சொல்வானா என்ன? சம்பத்திற்கு எந்த பதிலும் சொல்லாமல் போனை கட் செய்தான். போனை கட் செய்தவன் போனை டேபிளில் வைத்துவிட்டு நீண்ட நேரம் நிலா இல்லாமல் வெறுமையாக இருக்கும் அந்த வானத்தையே பார்த்து கொண்டிருந்தான். 8 வருடத்திற்கு முன் அவன் முதலில் நேத்ராவை பார்த்த அந்த நொடிகள் மீண்டும் அவன் நினைவிற்கு வந்தது. சிறிது நேரம் அந்த நினைவுகளில் மூழ்கி இருந்தவன் ஒரு வழியாக பெட்ரூமிற்கு செல்லலாம் என்று எழுந்திருக்கவும் அவன் போன் அடிக்கவும் சரியாக இருந்தது. மாதவியின் வீட்டில் இருந்துதான் மரியா கால் செய்திருந்தார். அவன் போனை அட்டென்ட் செய்ததும், சார், சீக்கிரம் வாங்க, திரும்பவும் ராஜேந்திரன் சாரும் அர்ஜுன் தம்பியும் வந்திருக்காங்க, அவங்க பார்க்கவே ரொம்ப கோபமா இருக்காங்க என்று சொல்லும் போதே அவர் குரலில் பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இப்பவே வரேன்
என்று சொன்னவன் வேகமாக ஸ்டடி ரூமிலிருந்து வெளியே வந்து தன் ஆடைகளை அணிந்து கொண்டு கடகடவென படிக்கட்டுகளில் கீழே இறங்கினான். அப்போதுதான் அகிலனின் ரூமில் இருந்து வெளியே வந்த அவந்திகா அரவிந்த் பரபரப்பாக வருவதை பார்த்து, என்னாச்சு அரவிந்த் என்றாள் பதற்றமான குரலில். அவன் நின்று கூட பேசாமல், நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடக்கவும் அவந்திகாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அத்தைக்கு என்னாச்சு? திரும்பவும் உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா? நானும் உங்க கூட வரேன் என்று சொல்லிக்கொண்டே அவளும் அவன் பின்னே செல்ல, இல்ல நீ வரவேணாம் என்று சொன்னவன் காரை ஸ்டார்ட் செய்து மின்னல் வேகத்தில் அங்கிருந்து கிளம்பினான். தனியே வாசலில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவிற்கு ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போவதாக தோன்றியது. பதற்றத்தோடு வாசலில் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவளை அதற்கு மேல் காத்திருக்க வைக்காமல் அடுத்த 15வது நிமிடமே அரவிந்த் போன் செய்திருந்தான். நடுங்கும் கைகளோடு அதை அட்டன் செய்து காதில் வைக்க, இங்க கிளம்பி வா என்ற 3 வார்த்தைகள்தான். இவள் சரி என்று சொல்வதை கூட கேட்காமல் போனை கட் செய்திருந்தான். அரவிந்த் காரை எடுத்து சென்றிருந்ததால் நடந்தே சென்று விடலாம் என்று அவள் கேட் அருகில் வரும்போது இவளுக்காக கார் வந்திருந்தது. அரவிந்தின் காரை டிரைவர் ஓட்டி வந்திருந்தார். சில நொடிகளிலேயே அவள் மாதவியின் வீட்டை அடைந்திருந்தாள். நேற்றை போலவே இன்றும் போர்ட்டிகோவில் பல கார்கள் வரிசை கட்டி நிற்க வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த முறை கருப்பு உடை அணிந்த பாடி கார்டுகள் உள்ளே செல்லாமல் வெளியே வாசலுக்கு அருகிலேயே நின்றிருந்தார்கள். அவள் உள்ளே நுழைந்த போது அனைவரும் ஹாலில் தான் அமர்ந்திருந்தார்கள். மாதவியின் முகத்தில் குழப்ப ரேகை தென்பட்டது. அதே நேரம் நேத்ரா உள்ளே வரும் அவந்திகாவை கோபமாக முறைத்து கொண்டிருந்தாள். அவளது கண்களில் கோபமும் ஆத்திரமும் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவள் பயந்திருந்ததால் ஒரு நொடி அவந்திகாவை பார்த்ததும் அப்படியே கீழே குனிந்து கொண்டாள். இவர்களை எல்லாம் பார்த்த அவந்திகாவிற்குத்தான் ஏதோ குற்றவாளி கூண்டில் இருப்பது போல் தோன்றியது. அவந்திகா எதுவும் பேசாமல் இருக்க எழுந்து நின்று தோள்களை குலுக்கி பேச ஆரம்பித்தான் அர்ஜுன். இந்த முறை நாங்க எவிடன்ஸோட வந்திருக்கோம். இதுக்கு மேலையும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னமும் நீங்க இத செய்யலன்னு வாதாட போறீங்களா என்றான். அர்ஜுன் பேசியதை கேட்ட மாதவியும் அரவிந்தும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அனைவரையும் முந்திக் கொண்டு நேத்ரா பேச ஆரம்பித்தாள். மிஸ்டர் அர்ஜுன், என்னதான் இத அவந்திகா அண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பா அரவிந்த் அண்ணாவோ மாதவி அம்மாவோ இத பண்ண சொல்லல, பணத்தாசையில இத பண்ணிருப்பாங்க என்று நேத்ரா பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த வீடே அதிரும்படியான கணீர் குரலில், வாய மூடு என்று கத்தினான் அரவிந்த். இத்தனை ஆண்டுகளில் அரவிந்த் நேத்ராவிடம் எப்போதும் இப்படி நடந்து கொண்டதில்லை. அவனது அந்த சீற்றத்தால் நேத்ராவின் வாய் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் தந்தியடிக்க ஆரம்பித்தது. இங்க அவந்திகாவோ, என்னது எவிடன்ஸா? அப்படி என்ன எவிடன்ஸ கண்டுபிடிச்சாங்க என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளை ஏளனமாக பார்த்த ராஜேந்திரன் ஹாலின் மற்றொரு புறத்தில் கை காட்டி, அங்க நிக்கிறவன உனக்கு தெரியுமா என்று அவந்திகாவிடம் கேட்டார். ராஜேந்திரன் சுட்டி காட்டிய திசையில் அவந்திகா பார்த்தபோது அங்கே தொப்பி அணிந்த 30 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அதுவரை பின்னால் திரும்பி இருந்த அவன் திரும்பி அவந்திகாவை பார்க்கவும் அவந்திகா அப்படியே உறைந்து போனாள். என்னதான் அவள் அமைதியாக இருக்க முயற்சித்தாலும் அவள் கண்கள் சுருங்கியது, கைகள் இறுகியது. அவந்திகாவின் முகம் கலவரமடைவதை பார்த்ததும் ராஜேந்திரனுக்கும் அர்ஜுனுக்கும் ஆனந்தமாக இருந்தது. உண்மையை கண்டுபிடித்து விட்டோம் என்ற இருமாப்புடன் சிரித்தார்கள். அவந்திகாவின் முகத்தை பார்த்த அரவிந்தின் முகம் கூட மாறியது. இங்கு அவந்திகா தன்னை சமாளித்துக் கொண்டு பேச ஆரம்பிக்கும் முன் அந்த புதிய மனிதனே பேச ஆரம்பித்தான். என்ன அவந்திகா, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்று வெகு இயல்பாக கேட்டான். அவன் இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவருக்கும் அவந்திகாவின் மீது இன்னும் சந்தேகம் அதிகரித்தது. அதற்கு ஏற்றாற்போல் அவந்திகாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். இவருதான் அந்த டெய்லி என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் ரிப்போர்ட்டர். இவருதான் அவந்திகா கிட்ட இருந்து அந்த போட்டோவையும் வாங்கியிருக்காரு என்று அவந்திகாவை பார்த்து கொண்டு ஒரு அலட்சியமான சிரிப்போடு சொன்னார் ராஜேந்திரன். அப்போதும் அவந்திகா மறுபேதும் சொல்லாமல் அமைதியாகத்தான் இருந்தாள்.
உண்மையிலேயே அவந்திகா இத செய்யலனா அவ ஏன் பயப்படுறா? லிசனர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவந்திகா இத செஞ்சிருப்பாளா மாட்டாளா? அவந்திகா தான் செஞ்சானா என்ன காரணமா இருக்கும்? பாகம் 232. அந்த நியூஸை பப்ளிஷ் செய்த ரிப்போர்ட்டர் வெகு இயல்பாக அவந்திகாவிடம் பேசவும் அங்கிருந்த அனைவரும் குழம்பி போனார்கள். அவந்திகாவை அலட்சியமாக பார்த்து சிரித்த ராஜேந்திரன் தன் கையில் இருந்த காகிதங்களை அங்கிருந்த டேபிளில் வீசி எறிந்து, இதோ இது உங்க அவந்திகாவோட பேங்க் டீடைல்ஸ். இந்த 2 நாள்ல அவ அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் ஆகியிருக்கிற டீடைல்ஸ் தெளிவா இருக்கு. இதோட அவ போன்ல இருக்கிற அந்த மெசேஜ். இந்த 2க்கும் மேல வேற என்ன சாட்சி வேணும்? இதுக்கு மேலையும் நீங்க இத பிளான் பண்ணி செய்யலன்னு சொல்ல போறீங்களா என்றார் ஆணவமான குரலில். மாதவி புருவங்களை உயர்த்தி ராஜேந்திரனை முறைத்து பார்த்தாள். நேத்ரா அவந்திகாவை எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்க்கும் தோரணையே இப்போதே அவள் அவந்திகாவை கொன்றுவிடும் தீர்மானத்தில் இருப்பவள் போல் தோன்றியது. அவந்திகாவோ அந்த ரூமில் இருக்கும் யாரையும் பார்க்கவில்லை. அவள் பார்வை தொப்பி அணிந்த அந்த ரிப்போர்ட்டர் மீதுதான் நிலைத்திருந்தது. அவள் முகம் புரிந்து கொள்ள முடியாத உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொண்டிருந்தது. ஒரு சிங்கம் கர்ஜிப்பது போல் தன் தொண்டையை செருமிய ராஜேந்திரன், என்ன மாதவி, நீயும் உன்னோட இந்த அடங்காத மகனும் என்ன திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அடையாளத்தை பப்ளிக்கு சொல்லி எங்க குடும்பத்துக்கு பிரஷர் கொடுத்து திரும்பவும் ராஜேந்திரன் குடும்பத்தோட வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறீங்களா? ஆனாலும் மாதவி, நீ இப்படி ஒரு சூழ்ச்சிக்காரின்னு எனக்கு இவ்ளோ நாள் தெரியாம போயிருச்சு என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தவர், ஆனா என்ன பண்றது, உன்னோட திட்டமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு. நான் அவ்ளோ முட்டாள்னு நினைச்சிட்டீங்களா என்ன? திரும்பவும் எங்க குடும்பத்துக்குள்ள வர்றத பத்தி 2 பேரும் கனவு கூட காணாதீங்க. இந்த போட்டோ வெளியே வந்துருச்சுன்னா பேரு கெட்டு போயிரும் அப்படின்னெல்லாம் நான் திரும்பவும் உங்களை எங்க குடும்பத்துக்குள்ள விட்டுற மாட்டேன். ராஜேந்திரன் இதை சொல்லி முடித்ததும் மாதவியை ஒரு புழுவை போல் அருவருப்பாக பார்த்த அர்ஜுன் ஏதோ பேச வாய் திறந்தவன் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியானான். நீங்க ரொம்பவே நல்லா கற்பனை பண்றீங்க என்றான் அரவிந்த். இதை கேட்டதும், அடங்காதவனே, எல்லாம் ஒன்னாலதான்டா. நீ மட்டும் இல்லனா எனக்கும் உங்க அம்மாவுக்கும் டைவர்ஸே ஆகியிருக்காது என்று உரிமினார். இதை கேட்டதும் அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. அவன் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் எழுந்து நின்ற மாதவி, ராஜேந்திரன், நீங்க பேசின வரைக்கும் போதும். இத்தனை நாளா உங்களோட கேவலமான பக்கத்தை பத்தி நான் யார்கிட்டையும் சொன்னது இல்லைங்கிறதுக்காக இப்போ நம்ம பசங்க முன்னவும் எதுவும் பேசாம அமைதியா இருப்பேன்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. இதை கேட்டதும் ராஜேந்திரனின் முகத்தில் சட்டென பய உணர்ச்சி தோன்றியது. அவன் வேகமாக அர்ஜுனை ஒருவித பயத்தோடு திரும்பி பார்த்தான். அர்ஜுனின் முகபாவத்திலேயே மாதவி பேசியதை அவன் பெரிய விஷயமாக கவனிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஒரு பெருமூச்சு விட்ட ராஜேந்திரனின் கண்களில் ஒருவித திருப்தி தெரிந்தது. அதற்கு மேல் மாதவியிடம் பேச தைரியம் இல்லாதவர் அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, நீதான் இந்த போட்டோவை லீக் பண்ணனேன்றதுக்கு இத்தனை ஆதாரம் இருந்துமா இன்னும் நீ செய்யலன்னு சாதிக்க போற என்றார். ஆனால் அவர் பேச்சில் இவ்வளவு நேரம் இருந்த கோபம் இல்லை. சாதாரணமாகத்தான் கேட்டார். அவரை பொறுத்தவரை மாதவியும் அரவிந்தும் போட்ட திட்டத்திற்கு அவந்திகா ஒரு கருவியாக செயல்பட்டிருக்கிறாள், அவ்வளவுதான். அவரது டார்கெட் மொத்தமும் மாதவி மீதும் அரவிந்தின் மீதும் தான் இருந்தது. அவருக்கு அவந்திகாவிடம் தனிப்பட்ட எந்த விரோதமும் இல்லை. அதனால் அவளிடம் கோபப்படுவது அர்த்தமில்லை என்று நினைத்தார். இவ்வளவு நேரம் எதையெதையோ பற்றி பேசிக் கொண்டிருந்தவர் இப்போது சட்டென்று தன் பக்கம் திரும்பியதும் அவந்திகா ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனாள். ஆனால் என்ன செய்வது? எவ்வளவு நேரம் தப்பிக்க முடியும்? எப்படி இருந்தாலும் குற்றவாளி கூண்டில் நிற்பது அவள்தானே. ஆக அவள்தானே சமாளித்தாக வேண்டும். தனக்கு தானே தைரியம் சொல்லிக் கொண்டவள் பேசலாம் என்று வாய் திறக்க கை காட்டி அவளை பேச வேண்டாம் என்று சைகை செய்த அரவிந்த் ராஜேந்திரனை கூர்மையாக பார்த்து, இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்து கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க என்றான். அரவிந்தின் பேச்சை கேட்டு அவந்திகா ஒரு நிமிடம் ஆடிப்போனாள். அவள் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை இப்போதும் அரவிந்த் அவளுக்காக பேசுவான் என்று.
அந்த நியூஸை பப்ளிஷ் செய்தவன் கண்ணெதிரே நிற்கிறான். அவந்திகாவின் அக்கவுண்டில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டதற்கான ஆதாரம் இருக்கிறது. அவந்திகா போனில் அந்த ஆள் அனுப்பிய மெசேஜ் இருக்கிறது. போதாக்குறைக்கு தன் கண்ணெதிரே நிற்கும் அந்த ஆளை தெரியாது என்று அவள் சொல்லவே இல்லை. அப்படி இருக்க எப்படி இந்த சூழ்நிலையிலும் அரவிந்த் தனக்காக பேசுகிறான்? இந்த நிலையிலும் தன் மீது அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்று நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு யானை பலம் வந்தது போல் இருந்தது. அரவிந்தின் கேள்விக்கு ராஜேந்திரன் பதில் சொல்லாமல் இருக்கவும், திரும்ப திரும்ப எங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கணும்னே இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்னதான் வேணும் என்றான் அழுத்தம் திருத்தமான குரலில். இந்த முறை ராஜேந்திரன் ஏதோ பேச வாய் திறந்தார். ஆனால் அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. உண்மையில் அரவிந்த் கேட்கும் கேள்வி அவருக்கு நியாயமாகத்தான் பட்டது. இப்போது எதற்காக நான் இங்கு வந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு என்னதான் வேண்டும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அந்த ஆர்டிக்கிள் வெளியாகிவிட்டது. கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்த்து விட்டார்கள். யார் செய்திருந்தால் என்ன? பார்த்தவர்கள் மனதில் இருந்து அவற்றை அழிக்கவா முடியும்? அரவிந்த் தனது அபிஷியல் ட்விட்டரில் எனக்கும் ராஜேந்திரன் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று வெளிப்படையாக அறிவித்திருந்தான். அவன் அறிவித்து விட்டால் மட்டும் அவன் உடம்பில் ராஜேந்திரனின் ரத்தம் ஓடவில்லை என்று ஆகிவிடுமா என்ன? எதையும் மாற்ற முடியாது. பின் எதற்காக இப்படி வெட்டி தகராறு செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கே புரியவில்லை. உண்மை என்னவென்றால் மாதவியின் அவமதிப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. டைவர்ஸ் ஆன பிறகு ஏன் இந்த முடிவை எடுத்தோம் என்று மாதவி வருந்துவாள். மீண்டும் தன்னிடம் வந்து தன்னை ஏற்றுக்கொள்ளச் சொல்லி கெஞ்சுவாள் என்று ராஜேந்திரன் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவர் நினைத்தது நடக்கவில்லை. சொல்லப்போனால் மாதவி முன்னை விட இப்போது அதிக நம்பிக்கையோடும் சந்தோஷமாகவும் இருக்கிறார். இதை ராஜேந்திரனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இப்போது இப்படி ஒரு பிரச்சனை கிடைத்ததும் இதை மாதவிதான் செய்திருக்கிறாள். அதுவும் மீண்டும் ராஜேந்திரன் குடும்பத்தோடு வந்து இணைந்து கொள்ளத்தான் இப்படி செய்திருக்கிறாள் என்று நிரூபித்து தான் நினைத்தது தவறு இல்லை. மாதவியால் ராஜேந்திரன் இல்லாமல் வாழ முடியாது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ள நினைக்கிறார். அதனால்தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் அப்படி செய்து என்ன ஆக போகிறது? இப்போது வரை மாதவியோ அரவிந்தோ ராஜேந்திரன் குடும்பத்திற்கு மீண்டும் வருவதற்காக ஒரு சின்ன முயற்சி கூட செய்யவில்லை. சொல்ல போனால் எனக்கும் ராஜேந்திரன் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறான் அரவிந்த். இதற்கு மேல் அவர்கள் ராஜேந்திரன் குடும்பத்திற்குள் வருவதற்காகத்தான் இதையெல்லாம் செய்தார்கள் என்று சொல்வது அவருக்கே முட்டாள்தனமாக தோன்றியது. அரவிந்திடமோ அவன் அம்மா மாதவியிடமோ எதுவும் பேச முடியாதவர் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், பாத்துக்கிட்டியா இவங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு? கையும் களவுமா மாட்டிக்கிட்ட அப்புறமும் கூட எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க பாரு. நல்ல வேளை இப்பவாச்சும் இவங்களோட உண்மையான முகத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். இனிமே ஃபியூச்சர்ல இவங்க கிட்ட எல்லாம் நெருங்காத. வா இப்ப போலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருக்கும் யாரிடமும் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கதவை நோக்கி வெளியே சென்றார். மிஸ்டர் ராஜேந்திரன், ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று அவந்திகாவின் குரல் கேட்கவும் ஒரு நிமிடம் அனைவருமே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். அவந்திகாவின் குரல் மென்மையாக கேட்பதற்கே இனிமையானதாகத்தான் இருந்தது. ஆனால் அதை அந்த அமைதியான சூழ்நிலையில் யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பதால் அனைவருக்கும் ஏதோ அந்த குரல் கொஞ்சம் கலவரப்படுத்துவதாக இருந்தது. வெளியே சென்று கொண்டிருந்த ராஜேந்திரனும் அர்ஜுனும் அதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுவரை கோபத்தின் மறு உருவமாக இருந்த மாதவி கூட அவந்திகாவை புதிராக பார்த்தார். இருப்பதிலேயே அதிக ஆச்சரியப்பட்டது நேத்ராதான். அது ஏனோ அவந்திகாவை பார்க்கும்போது நேத்ராவின் கண்களில் அப்பட்டமாக வெறுப்பு தெரிந்தது. அங்கு இருப்பதிலேயே என்ன நடந்தாலும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேன் என்று அப்படியே கல் போல் நின்றது அரவிந்த் மட்டும்தான். அவந்திகா இவர்கள் யாரையும் கண்டு கொள்ளாமல் அந்த அறையில் ஒரு ஓரமாக நின்று கொண்டு நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த டெய்லி நியூஸ் ஏஜென்சியின் ரிப்போர்ட்டரை பார்த்து, ஆமா,
நான் எப்படி உங்ககிட்ட அந்த போட்டோவை சேல் பண்ணுனேன் என்றாள். இதை கேட்டதும் ராஜேந்திரனின் முகத்தில் ஒரு ஏளன சிரிப்பு தோன்றியது. வந்ததுல இருந்து நீ சைலண்டாவே இருந்த. சோ உனக்கு உண்மைய ஒத்துக்கிற தைரியம் இல்லன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயும் உன் மாமியாரையும் புருஷனையும் மாதிரி கேவலமான பிறவியா இல்லாம செஞ்ச தப்ப ஒத்துக்கணும்னு நினைக்கிற பாத்தியா? குட் என்றார். இதை கேட்டதும் அவந்திகா ராஜேந்திரனை திரும்பி பார்த்து முறைத்தாள். அந்த பார்வையிலேயே அவள் எவ்வளவு கோபமாக இருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. இதுநாள் வரை ராஜேந்திரன் என்ன பேசினாலும் அவர் அரவிந்தின் தந்தை என்ற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக இருந்தாள். ஆனால் இன்று அவர் மீண்டும் மீண்டும் மாதவியையும் அரவிந்தையும் அசிங்கமாக பேச பேச அவந்திகாவின் பொறுமை காற்றில் பறந்து போனது. மிஸ்டர் ராஜேந்திரன், நீங்க தானே சொன்னீங்க நான் தான் அந்த போட்டோவையும் இன்ஃபர்மேஷனையும் சேல் பண்ணேன்னு. சோ உங்களையும் நேரா வச்சு பேசி முடிக்கிறது தானே கரெக்டா இருக்கும். அவந்திகாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராஜேந்திரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த பொண்ணு என்ன சொல்ல வரா? அப்போ அவ திருடலன்னு சொல்ல வராளா என்று புரியாமல் விழித்தவர், நீ என்ன சொல்ற என்று நேரடியாகவே கேட்டார். அவர் கேள்வியை கண்டு கொள்ளாத அவந்திகா அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து, சொல்லுங்க, எந்த டைம்ல எந்த இடத்துல நான் உங்களுக்கு அந்த போட்டோவை கொடுத்தேன், அப்புறம் நம்ம என்ன பேசிக்கிட்டோம் எல்லாம் கிளியரா சொல்லுங்க என்றாள். இப்போதுதான் ராஜேந்திரனுக்கு அவந்திகா என்ன செய்கிறாள் என்பது புரிந்தது. அப்ப நான் தான் இவ மேல பழி போட ஆள் செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறாளா? எவ்வளோ திமிரு இருக்கும் இவளுக்கு என்று தனது மனதிற்குள் பொறுமியவர், நானும் அதத்தான் சொல்றேன், எல்லாத்தையும் இப்பவே நேரடியா பேசிப்போம், அப்புறம் ஓ மேல நான் அபாண்டமா குற்றம் சொல்லிட்டேன்ற பழி எனக்கு வரக்கூடாது பாரு என்று சொன்னவர் அந்த ரிப்போர்ட்டரை பார்க்க இப்போது அந்த ரிப்போர்ட்டருக்கு வேறு எந்த வழியும் இருப்பதாக தெரியவில்லை. அவனுக்கு பணம் கொடுத்தவர்கள் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும், அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அவனுக்கு எந்த ஹிண்டும் கொடுக்காமல் விட்டு இருந்ததால் ஒரு நிமிடம் தடுமாறினான். 4 நாளைக்கு முன்னால நீங்க தான் கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு, நல்ல அமௌண்ட் கொடுத்தா அத குடுக்கறதா சொன்னீங்க என்றான் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு. ஓ, 10 லட்சம் ரூபாய் டீலிங்க நம்ம சாதாரண போன் கால்ல தான் பண்ணிக்கிட்டோமா? இதை கேட்டு சிரித்த அந்த ரிப்போர்ட்டர், ஆமா, எப்பவுமே நம்ம டீலிங் எல்லாம் போன்ல தானே பண்ணிப்போம், நமக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது போன் கால்லயே டீலிங் முடிக்கிறதுல என்ன தப்பு? அந்த ரிப்போர்ட்டர் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்த ராஜேந்திரன், நான் கூட இந்த ஒரு விஷயம்தான் நினைச்சேன், இப்பதானே இதே வேலையாத்தான் இருந்திருக்கீங்கன்னு தெரியுது என்றார் ஏளனமாக. அவரை துளியும் கண்டு கொள்ளாத அவந்திகா, சரி, அந்த போட்டோவை எப்படி நான் சென்ட் பண்ணனேன் என்று அந்த ரிப்போர்ட்டரிடம் கேட்டாள். அவன் துளியும் யோசிக்காமல், வாட்ஸ்அப்ல தான் சென்ட் பண்ணுன என்றான். ஓ, அதையும் போன்லயே சென்ட் பண்ணிட்டேனா? நல்லது, எங்க அந்த மெசேஜை காட்டு பாப்போம் என்றாள். எப்போதும் கொஞ்சம் கூட அசராமல் சிரித்தவன், இது மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் நான் ஏன் வச்சிருக்க போறேன், என்னதான் இருந்தாலும் நம்மெல்லாம் ஒரே ஃபீல்ட்ல ஒர்க் பண்றோம், இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ விக்கிறது நம்ம ஃபீல்ட் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது. சோ இது மாதிரி விஷயத்துல எல்லாம் எப்பவும் நம்ம கேர்ஃபுல்லா தானே இருப்போம் என்று கூலாக சொன்னான். இதை கேட்ட அவந்திகா கோபமாகி, நான் என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா என்றாள். ஒரு நிமிடம் பேசாமல் மௌனமாக இருந்த அந்த ரிப்போர்ட்டர், அவந்திகா மேடம், நீங்க எப்படி முட்டாளா இருக்க முடியும்? நீங்க ரொம்பவே புத்திசாலி, அதனாலதான் இவ்ளோ பெரிய விஷயத்த ஈஸியா செஞ்சு முடிச்சிட்டு இப்ப வர பிரச்சனையையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க என்றான். இதை கேட்டு ஏளனமாக புன்னகைத்த அவந்திகா, அப்ப என்னோட புத்திசாலித்தனத்தை அசிங்கப்படுத்தத்தான் இப்படி ஒரு கீழ்த்தரமான வழியில ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? அவந்திகா என்ன பேசுகிறாள் என்று புரியாமல் அந்த ரிப்போர்ட்டர் அவளை கேள்வியோடு பார்க்க ராஜேந்திரனும் ஒன்றும் புரியாமல், இப்ப நீ என்னதான் சொல்ல வர என்றார். கீழே கிடந்த அவந்திகாவின் பேங்க் டிரான்சாக்சன் பிரிண்ட் அவுட்டை காட்டியவள், இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது நம்ம ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்கு எதிரானதுன்னு நீதானே சொன்ன. அப்போ இந்த டிரான்சாக்சனை மட்டும் எதுக்கு டைரக்டா ஏன் அக்கவுண்ட்லயே, அதுவும் சிங்கிள் டிரான்சாக்சனா நடக்கணும்? ஒன்னு கேஷா கொடுத்து வாங்கியிருக்கணும், இல்லனா வேற வேற அக்கவுண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் அனுப்பி இருக்கணும். பட் ஏதோ நான் மாட்டிக்கிறதுக்குன்னே பிளான் போட்டு வாங்கின மாதிரி
10 லட்சம் சிங்கிள் பேமெண்டா வந்திருக்கு என்று சொன்னவள் அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து அருவருப்பாக புன்னகைத்தாள். நெக்ஸ்ட் டைம் எல்லாம் என்ன மாட்டி விடணும்னு பிளான் பண்ணுனா நல்ல பிளானா போடு, இப்படி நீயே மாட்டிக்கிற அளவுக்கு கேவலமான பிளான் போடாத என்றாள் அழுத்தமான குரலில். பாகம் 233. யோசிக்க கூட வாய்ப்பளிக்காமல் அவந்திகா சராமாரியாக கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்க அந்த ரிப்போர்ட்டர் திணறிப் போனான். அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. எப்படி சொல்வான்? உண்மையை சொன்னால் எதையும் யோசிக்காமல் யாருக்கும் பயப்படாமல் பேசலாம். ஆனால் அவன் காசு வாங்கிக் கொண்டு கதைதானே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனால் எப்படி அவந்திகாவின் உண்மையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும்? அவன் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் ஏதோ யோசித்து பேசலாம் என்று வாய் திறக்கும் நேரம் அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து கைகளை நீட்டிய மாதவி, இதுக்கு மேல நீ சொல்ற கதையெல்லாம் கேட்க நாங்க தயாரா இல்ல. உண்மைய சொல்லு, அவந்திகாவை இந்த விஷயத்துல மாட்டிவிட சொல்லி யாரு ஒன்ன அனுப்புனது என்றார் கோபமாக. அவந்திகா பேசியதற்கே அதிர்ந்து போயிருந்தவன் இப்போது மாதவியும் சேர்ந்து கேள்வி கேட்கவும் நடுக்கத்தோடு எச்சில் விழுங்கினான். திடீரென்று இந்த சூழ்நிலை அவனுக்கு எதிராக மாறும் என்று அவன் துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. மற்ற யாரிடமும் அவனால் பேச முடியவில்லை. அவந்திகாவை பார்த்தவன், அவந்திகா, நமக்கு ஒருத்தர் ரொம்ப வருஷமா தெரியும். அப்படி இருக்கேல இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு நம்ம எதிர்பார்த்தோமா என்ன? அதுவும் இல்லாம இது மாதிரி அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்த என்கிட்ட நீ விக்கிறதும் நான் அதுக்கு காசு தரதும் இது ஒன்னும் புதுசு கிடையாதே. அப்புறம் எதுக்கு நம்ம அவ்வளோ பாதுகாப்பா ஒவ்வொரு விஷயமும் செய்ய போறோம்? எப்பவும் போல டைரக்டா உன் அக்கவுண்ட்டுக்கே பணம் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் சாதாரணமா மெசேஜ் அனுப்புனேன். இப்போ 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். அதனால நீ ஏதேதோ சொல்லி சமாளிக்க பாக்குற என்று வாயில் வந்ததை அந்த ரிப்போர்ட்டர் உளறிக் கொண்டிருந்தான். அவன் மௌனமாக இருந்திருந்தால் கூட பரவாயில்லை. தவளை தன் வாயாலேயே கெடும் என்பது போல கண்டதையும் பேசி அவன் சொல்வது பொய் என்பது அனைவருக்கும் தெரியும்படி செய்துவிட்டான். அவனை கேவலமாக ஒரு பார்வை பார்த்த அவந்திகா கோபமாக ராஜேந்திரனை பார்த்து, மிஸ்டர் ராஜேந்திரன், எனக்கு சுத்தமா புரியல. உண்மையாவே ராஜேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ நீங்க தானா? நீங்க எப்படி இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க? என் போனுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு என் நம்பர் தெரிஞ்சிருந்தா போதும். மெசேஜ் அனுப்புற ஆளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி என் அக்கவுண்ட்ல பணம் டெபாசிட் ஆகிருக்குன்னா அதுக்கு என்னோட பேங்க் டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். நான் போட்டோவை வித்திருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விடணும்னு பிளான் பண்ணுன யாரு வேணும்னாலும் இத ஈஸியா செய்யலாம். இனிமேலாச்சும் ஒருத்தர் மேல தப்பு சொல்லையில கொஞ்சமாச்சும் ரியல் எவிடன்ஸா கொண்டு வாங்க என்று பொரிந்து தள்ளினாள். இதுவரை ராஜேந்திரன் அவந்திகாவை ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போது அவள் அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசியதும் ராஜேந்திரனின் ரத்தம் கொதித்தது. அவள் பேசியது எல்லாம் நியாயமான பேச்சு என்று அவருக்கே தெரியும். ஆனால் அது அவரை அவமானப்படுத்தும் விதமாக இருக்கையில் எப்படி அவரால் பொறுமையாக இருக்க முடியும்? உன்னை பத்தி நீயே ஓவரா நினைச்சிட்டு இருக்கியா என்ன? உன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு உன்னை டார்கெட் பண்ணி அதுக்காக பிளான் போட்டு மாட்டி விடுற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆனாலும் ஒரு சாதாரண ரிப்போர்ட்டருக்கு இது மாதிரி என்னெல்லாம் டூ மச் என்று சொல்லிவிட்டு அவந்திகாவை பார்த்து கேலியாக சிரித்தார். அவந்திகாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் தனது உதடுகளை அழுந்த கடித்துக் கொண்டு தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டாள். உண்மையில் ராஜேந்திரன் கேட்ட அதே கேள்வியைத்தான் சற்று நேரத்திற்கு முன் அவளது மனசாட்சியும் கேட்டது. அவந்திகா, உன்னெல்லாம் டார்கெட் பண்ணி இவ்ளோ கிரிமினலா பிளான் பண்ற அளவுக்கு நீ ஒர்த்தா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். ஆனால் யார் அவளுக்கு எதிராக இப்படி ஒரு வேலையை செய்தார்கள் என்று அவளும் தெரிந்து கொள்ள நினைத்தாள். இவர்களது திருமணம் இன்னும் வெளியே பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது என்பதால் இதை அரவிந்தின் எதிரிகள் யாரும் செய்திருக்க மாட்டார்கள் என்று யூகித்தாள். அவந்திகா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மாதவி பேச ஆரம்பித்தார். ராஜேந்திரன், நானும் பார்த்துட்டே இருக்கேன். விட்டா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. அரவிந்துக்கோ எனக்கோ உங்க குடும்ப சொத்து மேல ஒரு துளி இன்ட்ரெஸ்டும் இல்ல.
அரவிந்த் ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. அவன் ஒரு செலிபிரிட்டி. பெரிய பெரிய ஆளுங்க கூட அரவிந்த பாக்குறதுக்கும் அவன் கூட பேசுறதுக்கும் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கையில உங்க குடும்ப பேரை வெளிப்படுத்தி தான் அவன் பப்ளிசிட்டி தேடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருவேளை உங்க குடும்ப பேரை யூஸ் பண்ணி அவன் பாப்புலர் ஆகணும்னு நினைச்சிருந்தான்னா ஏன் இவ்ளோ நாள் வெயிட் பண்ண போறான்? அவன் நடிக்க ஸ்டார்ட் பண்ணப்பவே பண்ணிருக்கலாம். அத விட்டுட்டு 8 வருஷத்துக்கு அப்புறம் புகழோட உச்சியில இருக்கிற இப்ப வந்து உங்க குடும்பத்தை வச்சு பாப்புலர் ஆகணும்னு என்ன அவசியம் இருக்கு? இந்த இஷ்யூனால உங்களுக்கு எவ்ளோ பிரச்சனையோ அதை விட அதிகமாவே அரவிந்துக்கு தான் பிரச்சனை. அதனால இப்படி பண்றதால யாரு ஆதாயம் அடைவாங்களோ அவங்க தான் இந்த வேலைய செஞ்சிருக்கணும் என்று கோபமாகவும் அழுத்தமாகவும் சொன்னார். மாதவி பேசியதை கேட்டு ராஜேந்திரன் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனார். நீ என்னதான் சொல்ல வர என்றார் கோபமாகவும் குழப்பமாகவும். தன் கண்களை சுருக்கி அவரை பார்த்த மாதவி, இந்த வேலைய பண்ணுனவங்களுக்கும் இதுதான் வேணும். இப்ப பாருங்க, நம்ம 2 பேரும் பரம்பரை எதிரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவுல பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த வேலைய பண்ணிருக்காங்க என்று சொன்ன மாதவி கோபமாக ராஜேந்திரனை முறைத்து கொண்டிருக்க, இதை கேட்டு ஒரு நிமிடம் உறைந்து போன ராஜேந்திரன், மாதவி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இன்னமும் நீ அவளை எப்படி பழி வாங்கலான்னு தான் நினைச்சிட்டு இருக்க. துளி கூட கூச்சமே இல்லாம இப்பவும் நீ இங்க நடந்த எல்லாத்துக்கும் மேனகாதான் காரணம்னு நீ அவ மேல பழி போடுறியா என்று கண்கள் சிவக்க கூறினார். மேனகாவா? யார் இந்த மேனகா? திடீரென்று அவர் இந்த பிரச்சனைக்குள் எப்படி வந்தார் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, அப்போதுதான் ராஜேந்திரனின் மனைவி பெயர் மேனகா என்பதே அவந்திகாவிற்கு ஞாபகம் வந்தது. ராஜேந்திரனின் 2வது மனைவியின் பெயர்தான் மேனகா. ராஜேந்திரன் சொன்னதை கேட்டு அவரை கேவலமாக ஒரு பார்வை பார்த்த மாதவி வாசல் புறமாக கை காட்டி, யாரு உங்களோட அருமை பொண்டாட்டிய பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க? இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. உங்களை பார்க்க எனக்கு தலைவலிதான் வருது என்று கோபமாக கத்தினார். ராஜேந்திரன் மட்டும் சலைத்தவரா என்ன? ஓ மேல தப்பு இருக்குங்கிறதால தானே உனக்கு கோபம் வருது. ஆனா மாதவி, இந்த விஷயத்த நான் இதோட விட போறதில்ல. பாத்துட்டே இரு. இந்த விஷயத்தோட அடி ஆழம் வர போய் இத நீதான் பண்ணுனேன்னு நிரூபிச்சு காட்டுறேன் என்று அவரும் பதிலுக்கு கத்திவிட்டு 2 அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றார். இன்னும் அர்ஜுன் அங்கேயேதான் நின்றிருந்தான். அவனுக்கு ஒரு புறம் மாதவியும் மறுபுறம் ராஜேந்திரனுமாக 2 துருவங்களாக கோபமே உருவாக நின்றிருந்தார்கள். இவ்வளவு நேரமும் அர்ஜுன் எதுவும் பேசாமல் அமைதியாகத்தான் இருந்தான். இப்போதும் அவன் எதுவும் பேசவில்லை. ஒரு நிமிடம் அந்த அறையில் இருந்த அனைவரையும் மாறி மாறி பார்த்தவனின் பார்வை இறுதியாக மாதவியின் மேல் நிலைத்தது. மாதவியின் உதடுகள் அவனிடம் ஏதோ பேச அசைந்தது. ஆனால் அர்ஜுன் அன்று போலவே இன்றும் மாதவியை அருவருப்பாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று தன் தந்தையோடு இணைந்து கொண்டான். இதை பார்த்த மாதவியின் கண்கள் குளமாக நிறைந்தது. தன் உதட்டை அழுந்த கடித்துக் கொண்டாள். என்னதான் மாதவி ஒரு வார்த்தை பேசவில்லை என்றாலும் அந்த அறையில் இருக்கும் அனைவருக்கும் மாதவி இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறார் என்று புரிந்தது. முடிந்தவரை மாதவி தன் முகத்தை இயல்பாக வைத்திருக்க முயற்சி செய்தார். ஆனால் அவளின் கால்கள் தடுமாறியது. இதை பார்த்த அவந்திகா சட்டென மாதவியின் அருகில் சென்று அவள் தோள்களை பிடித்து கீழே விழாமல் தாங்கிக் கொண்டாள். அம்மா, எதை பத்தியும் யோசிச்சு உங்க ஹெல்த்த கெடுத்துக்காதீங்க, எல்லாம் சரியாகிடும் என்று ஆறுதல் சொன்னாள். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்ட மாதவிக்கு சிரிப்புதான் வந்தது. ஏதோ இந்த 1 மணி நேரத்தில் தனக்கு 10 வயது அதிகமாகிவிட்டதை போல் மாதவிக்கு தோன்றியது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, யாரு இத பண்ணுனாங்கன்னு நான் தெளிவா விசாரிக்கிறேன் என்று சொன்ன அரவிந்த் ஆறுதலாக தன் தாயின் கைகளை பிடித்தான். அரவிந்தின் கைகளை தட்டிவிட்ட மாதவி, என்னது விசாரிக்கிறியா? இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு கன்ஃபார்மா தெரியும், இது அந்த மேனகாவோட வேலைதான் என்று சீறிய மாதவியின் கோபம் முழுவதும் மேனகாவின் மீது திரும்பியிருந்தது. மேனகாவை பற்றி நினைக்க நினைக்க மாதவிக்கு கோபம் அதிகமாகி மூச்சு வாங்க ஆரம்பித்தது. அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து
தன்னை அசுவாசப்படுத்திக் கொண்டவர் ஆரம்பத்துல அவளோட எண்ணமெல்லாம் ராஜேந்திரன் முன்னால என்ன கெட்டவளா காட்டணுங்கிறதா தான் இருக்கும்னு நினைச்சேன். என்ன கொஞ்சி கொலாவிட்டா இருக்க போறோம்னு பெருசா எடுத்துக்கல. இப்பதான் எனக்கு புரியுது, அவளோட டார்கெட் ராஜேந்திரன் இல்ல, அர்ஜுன். அவ என் பையனை என்கிட்ட இருந்து அடியோட பிரிக்க பாக்குறா. என் பையன் மனசுல என்ன பத்தி தப்பான எண்ணத்தை உருவாக்குறது தான் அவளோட பிளான் என்று சொன்னவர் ஒரு நிமிடம் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டார். அவளால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் என்னோட மகனை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பறிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா இது எல்லாத்தையும் விட அர்ஜுனும் அவ சொல்றத நம்புறான். இதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல என்று சொன்ன மாதவியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவந்திக்காவால் மாதவியின் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவரை என்ன சொல்லி தேற்றுவது என்று அவந்திக்காவிற்கு தெரியவில்லை. அவந்திக்காவிற்கு இன்னும் முழுமையாக அர்ஜுனின் குடும்பத்தை பற்றியோ அங்கு நடந்த பிரச்சனை பற்றியோ ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்க அவள் என்ன சொல்லி தன் மாமியாரை தேற்றுவாள்? பாவமாக அரவிந்தை பார்த்தாள். அரவிந்திற்கு மாதவியின் முகத்தை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அவர் தோள்களை ஆதரவாக பற்றியவன், அம்மா, அர்ஜுன் கிட்ட நான் பேசுறேன், எல்லாம் சரியாயிரும். அதற்கு மேல் என்ன சொல்வது என்று அரவிந்திற்கும் தெரியவில்லை. யார் ஆறுதல் சொன்னாலும் மாதவியால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியவில்லை. அவரது பிளட் பிரஷர் மீண்டும் 160 தாண்டியது. மீண்டும் மாதவி மயக்கம் போட்டு விழவும் வீட்டில் அனைவரும் பதறிப்போனார்கள். டாக்டர் வந்து ஊசி போட்டு 2 மணி நேரத்திற்கு பிறகுதான், அதுவரை அனைவரும் மாதவியின் அருகிலேயே தான் அமர்ந்திருந்தனர். நேத்ராவின் கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தது. மாதவியின் கைகளை பிடித்துக் கொண்டே அமர்ந்திருந்தாள். மாதவி கண் விழித்ததும் தான் நேத்ராவின் கண்ணீர் நின்றது. இன்னைக்கு நைட் அத்தைய நான் பாத்துக்கிறேன் என்றாள் அவந்திகா. ஆனால் அவள் முழுமையாக சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே, இல்ல வேணாம், நம்ம வீட்டுக்கு போலாம் என்றான் அரவிந்த். அவன் குரலில் தெரிந்த கடுமையை பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ந்து போய் அவந்திகாவையும் அரவிந்தையும் மாறி மாறி பார்த்த நேத்ரா, அண்ணா, நீங்க வீட்டுக்கு போங்க, அம்மாவை நான் பாத்துக்கிறேன் என்றாள். அவள் சொல்வது தன் காதில் விழுந்ததாக கூட காட்டிக்கொள்ளாத அரவிந்த் முன்னே நடக்க அவந்திகா எதுவும் பேசாமல் அவன் பின்னால் சென்றாள். நேத்ராவும் இங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தவள் ஏதோ ஞாபகம் வந்தவள் போல் வேகமாக வாசலுக்கு சென்று, அண்ணி என்று மென்மையாக அழைத்தாள். காருக்குள் ஏறவிருந்த அவந்திகா நிமிர்ந்து பார்க்கவும் நேத்ரா தலையை குனிந்து கொண்டு, அண்ணி, அப்போ நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க என்றாள் மென்மையான குரலில். அவள் சொன்ன பிறகுதான் என்ன நடந்தது என்றே அவந்திகா யோசித்து பார்த்தாள். முன்பு அந்த ரிப்போர்ட்டர் அவந்திகாவை தெரியும் என்று சொன்னதும் நேத்ராதானே அவந்திகாதான் குற்றவாளி என்பது போல் அர்ஜுனிடம் பேசினாள். இதை நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு நேத்ராவின் மீது கோபமாக வந்தது. ஒரு வார்த்தை கூட பதில் பேசாமல் காரில் ஏறி அமர்ந்தாள். கார் கண்ணை விட்டு மறையும் வரை நேத்ரா அங்கேயே நின்று அந்த காரையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் புரிந்து கொள்ள முடியாத புதிரான ஒரு முகபாவம் தோன்றியது. சில நிமிடம் அங்கேயே நின்றவள் வீட்டிற்குள் சென்று மாதவியின் அருகில் அமர்ந்து, நீங்க சீக்கிரம் குணமாகணுமா என்றாள். மாதவியின் வீட்டிலிருந்து அரவிந்தின் வீட்டிற்கு அவ்வளவு தூரம் எல்லாம் இல்லை. காரை ஸ்டார்ட் செய்ததும், அரவிந்த், நம்ம கூடவே இருந்து நம்ம முதுகுக்கு பின்னாடி யாரோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த போட்டோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே லீக் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வீட்ல எதுக்காக இவ்ளோ சர்வன்ட்ஸ்? எல்லாரையும் நல்லா அனலைஸ் பண்ணி நமக்கு உண்மையானவங்களா கொஞ்சம் பேரை மட்டும் வச்சுக்கலாம் என்று அவந்திகா பேசிக் கொண்டிருக்கும் போதே கார் கிரீச் என்ற சத்தத்துடன் நின்றது. அதிர்ந்து போன அவந்திகா அரவிந்தை திரும்பி பார்க்க, இதுவரை மாதவியின் வீட்டில் இருந்த அரவிந்த் இவன் இல்லை. இவன் கோபமே உருவாக அமர்ந்திருந்தான். அதே கோபத்தோடு அரவிந்த் அவந்திகாவை பார்க்கவும் அவந்திகாவின் இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் அப்படியே உறைந்து போனாள். எல்லாம் நன்றாகத்தானே சென்று கொண்டிருந்தது. இப்போது ஏன் அரவிந்த் கோபப்படுகிறான்? ஒருவேளை அவந்திகாவின் மீது அவனுக்கு சந்தேகம் இருக்கிறதா என்ன?
பாகம் 234. பேசிக் கொண்டிருக்கும் போது சட்டென அரவிந்த் காரை நிறுத்திவிட்டு அவந்திகாவை முறைத்து பார்க்கவும் அவந்திகா பேச்சற்று உறைந்து போனாள். கண்களை சுருக்கி கோபமாக அவந்திகாவை பார்த்த அரவிந்த், உனக்கு அவனை தெரியுமா என்றான். திடீரென்று யாரை பற்றி அரவிந்த் கேட்கிறான் என்று அவந்திகாவிற்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. பிறகுதான் அவன் அந்த ரிப்போர்ட்டரை பற்றி கேட்கிறான் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. அவந்திகாவால் பதில் சொல்ல முடியவில்லை. கைகளை இறுக மூடியவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவளால் நேராக அரவிந்தின் கண்களை கூட பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். அவந்திகா பதில் சொல்லாமல் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் அரவிந்தின் பார்வை இன்னும் அச்சுறுத்துவதாக மாறிக்கொண்டே வந்தது. அவந்திகாவால் அந்த பார்வை வீச்சை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பதற்றத்தில் அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. என்னதான் இந்த போட்டோ விஷயத்தில் அந்த ரிப்போர்ட்டர் அவந்திகாவிற்கு எதிராக பொய் சொல்லி இருந்தாலும் அவன் சொல்லியது முற்றிலும் பொய் கிடையாது. அவனுக்கு அவந்திகாவை நீண்ட நாட்களாக தெரியும் என்று உண்மையைத்தான் சொல்லியிருந்தான். அவந்திகாவிற்கும் அவனை நன்றாகவே தெரியும். அவந்திகா இந்த 9 மாதங்களாகத்தான் ரிப்போர்ட்டராக இருக்கிறாள். ஆனால் அவந்திகாவின் நியூஸ் கேதர் செய்யும் திறமை இந்த 9 மாத பயிற்சியில் இருந்து மட்டும் வந்தது இல்லை. அது நீண்ட நாள் பழக்கத்திலிருந்து வந்தது. யாராக இருந்தாலும் அவர்கள் பத்திரிகையாளராக சில வருடங்கள் இருந்து விட்டாலே அவர்களின் கவனிக்கும் திறன் கூர்மையாகிவிடும். அவந்திகா அந்த சாதாரண பத்திரிகையாளர்களை விடவும் அபாரமான திறமை கொண்டிருக்கிறாள் என்றால் அதற்கு இந்த ரிப்போர்ட்டரும் ஒரு முக்கிய காரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். 8 வருடங்களுக்கு முன்னால் கால் உடைந்த தம்பியோடு தன்னந்தனியாக அவந்திகா சென்னைக்கு வந்தபோது அவள் கையில் 100 ரூபாய் கூட இல்லை. எங்கு தங்குவது, அடுத்த வேளைக்கு எப்படி சாப்பிடுவது, முக்கியமாக அகிலனுக்கு எப்படி மருத்துவம் பார்ப்பது என்று அவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவந்திகா ஒன்றும் அவ்வளவு பெரிய பெண்ணெல்லாம் இல்லை. பள்ளி படிப்பை மட்டுமே முடித்திருந்த ஒரு சிறு பெண்ணாகத்தான் இருந்தாள். எந்த ஒரு வழியும் தெரியாமல் அவள் விழி பிதுங்கி நிற்கையில் எதிர்பாராத விதமாகத்தான் இந்த ரிப்போர்ட்டரை பார்த்தாள். அவனும் தனக்கு ஏற்றாற்போல் ஒரு ஆளைத்தான் தேடிக்கொண்டிருந்தான். அவந்திகாவை பார்த்ததும் அவளையே தன் வேலைக்கு பயன்படுத்தி கொண்டான். பெரிய பிரபலங்களின் ரகசியங்களை சேகரித்து அவந்திகா அவனுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த வேலை. அந்த நியூஸின் மதிப்பை பொறுத்து அவன் அவந்திகாவிற்கு பணம் கொடுப்பான். ஆனால் அது பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது. சில 100களில் இருந்து சில 1000கள் வரை இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அப்போது அவந்திகாவிற்கு அதுவே மிகப்பெரிய விஷயமாகத்தான் இருந்தது. ஆரம்பத்தில் இந்த வருமானத்தை வைத்துத்தான் அவந்திகாவும் அகிலனும் வாழ்ந்து வந்தார்கள். அதற்கு பின் அவந்திகா அதிக தேவைக்காக இன்னும் நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பித்தாலும் 9 மாதங்களுக்கு முன்னால் அவந்திகா இந்த நியூஸ் ஏஜென்சியில் சேரும் வரை அவந்திகா அந்த ரிப்போர்ட்டருக்காக ஸ்பை வேலை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் இந்த நியூஸ் ஏஜென்சியில் சேர்ந்த பிறகு அவந்திகா இந்த ரிப்போர்ட்டர் உடனான தொடர்பை முற்றிலும் நிறுத்தியிருந்தாள். 9 மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் அவந்திகா அவனை பார்க்கிறாள். அவந்திகா செய்ததாக அவன் சொன்ன வேலைகள் அனைத்தையும் அவந்திகா செய்திருக்கிறாள். அவன் சொன்னது போலவே காசும் வாங்கியிருக்கிறாள். ஆனால் இப்போது அவந்திகாவிற்கு தான் செய்த செயல்களை நினைத்தே வருத்தமாக இருக்கிறது. எத்தனையோ முறை காசுக்காக பலரது அந்தரங்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாள். அப்போதைக்கு பணத்தை விடவும் அவளுக்கு வேறு எதுவும் பெரிதாக தெரியவில்லை. அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும், அரவிந்திற்கு இது போன்று பிறரின் பிரைவசியை விற்று காசாக்குபவர்களை சுத்தமாக பிடிக்காது என்று. பிறகு எப்படி அவளால் அரவிந்த் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? கைகளை இறுக மடக்கியவள் உதட்டை அழுந்த கடித்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அரவிந்திற்கு அவளது அமைதி மேலும் கோபத்தை தூண்டிவிட்டது. வலுவாக அவள் தாடையை பிடித்து இழுத்தவன், ஏன் என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற என்றான் கடுமையான குரலில். நீண்ட நாட்களுக்கு பிறகு அரவிந்தின் இந்த கோபமான குணத்தை பார்க்க அவந்திகாவிற்கு அச்சமாக இருந்தது.
அவந்திகாவிற்கு அவன் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அத்தோடு அவன் கோபத்தை எப்படி சரி செய்வது என்றும் தெரியவில்லை. இப்போது கூட அவந்திகா பதில் பேசாமல் இருந்தாள். அரவிந்தின் கண்கள் இரவை விட இருண்டதாக மாறியிருந்தன. அவந்திகா வலியில் முகத்தை அங்கும் இங்கும் திருப்புவதை பார்த்தபோதுதான் தான் அவளை அழுத்தி பிடித்திருக்கிறோம் என்பதே அரவிந்திற்கு புரிந்தது. தனது பிடியை விட்டான். அவந்திகாவின் கன்னத்தில் இன்னும் கைரேகை தெரியும் அளவிற்கு அவ்வளவு முரட்டுத்தனமாக இருந்தது அவனது பிடி. அதற்கு மேல் அவந்திகா ஒன்றும் பேசவில்லை. அரவிந்தும் எதுவும் பேசவில்லை. கார் வீட்டிற்கு வந்ததும் அரவிந்த் அவந்திகாவை இறக்கிவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். இப்போது அந்த நள்ளிரவில் அவந்திகா மட்டும் தனியாக அரவிந்தின் கார் போகும் திசையையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். மாதவிக்கு உடல் நலம் சரியில்லாததால் அனைத்து வேலையாட்களும் மாதவியின் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். அவந்திகாவிற்கு ஏனோ மீண்டும் அகிலனும் அவளும் தனித்து விடப்பட்டது போல் தோன்றியது. அவள் கண்களை கண்ணீர் நிறைத்தது, பார்வையை மங்கலாக்கியது. இந்த போட்டோ நியூஸ் பேப்பரில் வந்தபோது அரவிந்த் அவளை சந்தேகப்பட்டு கேட்பான் என்று அவந்திகா தன்னைத்தானே தயார்படுத்தி வைத்திருந்தாள். ஆனால் ஆரம்பத்திலிருந்து அரவிந்த் அவள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை அவளுக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் அவளை தைரியப்படுத்துவதாகவும் தான் இருந்தது. இப்போது ஏனோ அவளுக்கு அவன் நம்பிக்கையை தான் உடைத்து விட்டது போல் தோன்றியது. ஹாலில் இருந்த சோஃபாவிலேயே அமர்ந்து கதறி அழத் துவங்கினாள். அழுது அழுது சோர்ந்து போனவள் தூங்கலாம் என்று கண்ணை மூடினால் அரவிந்தின் முகம்தான் அவள் கண்களில் தோன்றியது. அவளால் தூங்க முடியவில்லை. வெளியே சொல்லாமல் அவள் உள்ளுக்குள் பதுக்கி வைத்திருக்கும் துக்கமெல்லாம் சேர்ந்து அவள் நெஞ்சை அடைப்பது போல் தோன்றியது. அதே நேரம் அவந்திகாவிற்கு கோபமாகவும் வந்தது. அரவிந்த் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? கடந்த காலத்தில் அவள் என்ன செய்திருந்தாலும் அவனுக்கென்ன? அந்த ரிப்போர்ட்டரை அவளுக்கு தெரியும் என்று ஒரு காரணத்திற்காக இப்படி நடுராத்திரியில் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே செல்வது எப்படி சரி என்று அவள் உள்ளுணர்வு அரவிந்த் செய்தது அனைத்தும் தவறு என்று அவனுக்கு எதிராக பேசிக்கொண்டிருந்தது. எழுந்து அமர்ந்தவள் ஒரு முறை மூச்சை இழுத்துவிட்டு தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முயற்சித்தாள். இனி அரவிந்த் ஆகட்டும், யார் ஆகட்டும், யார் என்ன சொன்னாலும் இனி அவளே தாழ்வாக நினைக்க கூடாது என்று முடிவெடுத்து கொண்டு கண்களை மூடி தூங்கினாள். மறுநாள் முழுவதும் அரவிந்த் வீட்டிற்கே வரவில்லை. அன்று இரவாவது வருவான், அவனிடம் பேசிவிட வேண்டும் என்று நினைத்தவளால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. இரவு 11 மணி. அரவிந்த் மாதவியின் வீட்டில்தான் இருப்பான் என்று யூகித்தவள் நேராக மாதவியின் வீட்டிற்கு கிளம்பினாள். அவந்திகா மாதவியின் வீட்டிற்கு வந்ததும் அவளை முதலில் பார்த்தது கேர்டேக்கர் மரியாதான். அந்த நேரத்தில் அவந்திகாவை அங்கு பார்த்தவள் சற்று அதிர்ந்து போய், மேடம், நீங்க இங்க எப்ப வந்தீங்க என்றார் கேள்வியான குரலில். அவந்திகா அதற்கு பதில் சொல்லாமல், அம்மா தூங்கிட்டாங்களா என்றாள். தலையசைத்த மரியா, தூங்கிட்டாங்க மேடம். இப்போ ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு பிரஷர்லாம் நார்மலுக்கு வந்துருச்சு, டயர்ட்னஸ் மட்டும்தான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிரும்னு சொன்னாரு என்றாள். ஓ, இப்போ அம்மாவை யாரு பாத்துக்கிறாங்க? நேத்ரா அம்மா தான் மேடம் பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டும் அம்மா கூட அவங்க ரூம்லயே படுத்துக்கிறதா சொன்னாங்க. அம்மா கூட வேணா, நான் நல்லாத்தான் இருக்கேன்னு அவங்க ரூமுக்கு போக சொன்னாங்க. ஆனா நேத்ரா அம்மா அதெல்லாம் முடியாது, நான் இங்கேதான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க என்று மென்மையாக பதில் அளித்தாள் மரியா. உங்க சார் எங்க இருக்காரு என்று அவந்திகா சற்று கோபமாக கேட்கவும் ஒரு நிமிடம் அவந்திகாவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவர், சார் ஸ்டடி ரூம்ல இருக்காரு மேடம் என்றாள். அரவிந்த் எங்கிருக்கிறான் என்று தெரிந்த பிறகு அவந்திகா அதிகம் பேசவில்லை. ஓகே, நான் போய் உங்க சாரை பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக ஸ்டடி ரூம் நோக்கி நடந்தாள். வேகமாக சென்றவள் ஸ்டடி ரூம் வாசலில் ஒரு பெருமூச்சு விட்டு தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு உள்ளே சென்றாள். ஜன்னல் அருகில் சேரில் அமர்ந்து எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் பின்னே திரும்பி பார்த்தான்.
அவன் கண்களும் அவந்திகாவின் கண்களும் ஒரு நிமிடம் ஒன்றோடு ஒன்று சந்தித்துக் கொண்டன. அரவிந்த் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவந்திகா வேகமாக கதவை சாத்திவிட்டு அவன் அருகே சென்று, அரவிந்த், என்னோட கடந்த காலத்தை பத்தி நீங்க அவ்ளோ யோசிக்கிறீங்களா என்ன என்றாள் கோபமான குரலில். அரவிந்தின் முகம் மெல்ல கடுமையாக துவங்கியது. இதை பார்த்த அவந்திகாவிற்கு இன்னமும் கோபம் அதிகமானது. அரவிந்த், எனக்கு தெரியும் இது மாதிரி ஸ்பை வேலை பாக்குறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வேலைதான் நிறைய பேருக்கு வாழ்க்கையோட ஆதாரமா இருக்கு. உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலன்றதுக்காக இது வேலை இல்லைன்னு ஆகிருமா என்ன? நீங்க என்கிட்ட இவ்ளோ மோசமா என்று அவந்திகா பேசிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்த அரவிந்த், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டர் சுந்தர் பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சே, அந்த போட்டோவை நீதான அந்த ரிப்போர்ட்டருக்கு சேல்ஸ் பண்ண என்றான் கடுமையான குரலில். அவந்திகாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் திகைத்து போனாள். அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று திக்கி திக்கி கேள்வி கேட்ட அவந்திகாவின் முகம் கலவரமாக இருந்தது. 8 வருஷத்துக்கு முன்ன நான் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தப்போ அவர்தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. சுந்தர் தான் என்னோட குரு. ஒன்னாலதான் இன்னைக்கு அவரோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிருச்சு. அது எப்படி பல பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறது ஒரு வேலையா இருக்க முடியும் என்று அரவிந்த் சொல்ல அவந்திகா நடுங்கி போனாள். சுந்தரும் அரவிந்தும் இவ்வளவு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்று அவந்திகா எதிர்பார்க்கவில்லை. அந்த நியூஸ் வெளியான போது சுந்தர் பிரபலமான நடிகராக இருந்தார். ஆனால் அரவிந்த் அப்போதுதான் இண்டஸ்ட்ரிக்குள் நுழைந்து ஒரு சில படங்கள் மட்டும் நடித்திருந்தான். அப்படி இருக்க சுந்தரும் அரவிந்தும் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் என்று யார்தான் எதிர்பார்த்திருப்பார்கள்? அவந்தி, எதுக்கு பயப்படுற? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இருந்துட்டு போகட்டும். நீ என்ன பொய்யா சொன்ன? உண்மையைத்தானே சொன்ன. அதுக்கு எதுக்கு பயப்படணும் என்று அவந்திகாவின் மனம் ஊக்கம் கொடுக்க, ஆனா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மையைத்தானே சொன்னேன். நான் சுந்தர் ஒரு பொண்ணோட நெருக்கமா இருக்கிறத பார்த்தேன். அது நார்மல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது என்றாள் உறுதியான குரலில். அவளை பார்த்து கசப்பாக புன்னகைத்த அரவிந்த், உண்மையா? எது உண்மை? உனக்கு சுந்தர் ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தார்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே அவரோட வைஃபும் இவரும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க டைவர்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் சுந்தரும் இந்த பொண்ணும் சந்திக்கவே செஞ்சாங்க. ஆனா நீ எடுத்த போட்டோனால சுந்தர் அவரோட மனைவிக்கு துரோகம் பண்ணினதா எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அவர் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிய விட்டே போக வேண்டிய கட்டாயம் ஆகிருச்சு. ஒருத்தரோட வாழ்க்கைய மொத்தமா நீ ஸ்பாயில் பண்ணிருக்க. அரவிந்த் சொல்ல சொல்ல அவந்திகாவிற்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. எதுவும் பதில் பேசாமல் பேச்சற்றவளாக நின்று கொண்டிருந்தாள். சோ, இன்னமும் நீ எந்த தப்பும் செய்யலன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்றான் அரவிந்த். அவந்திகாவின் மனம் சுந்தரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தது. அந்த நியூஸ் 6 வருடங்களுக்கு முன்னால் வெளியாகியது. அப்போது சுந்தரும் அவர் மனைவியும் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தார்கள். சுந்தர் பல வருடங்களாக என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பல இளம் பெண்களின் கனவு நாயகனாக வலம் வந்தார். அவரது மனைவி ஒரு புதுமுக நடிகையாக அறிமுகமாகி இருந்தாள். முதலில் சாதாரண நட்பாக பழகிய அவர்கள் பழக்கம் நாளுக்கு நாள் நட்பாகி காதலாகி அந்த வருடத்திலேயே திருமணம் செய்து கொண்டார்கள். சுந்தரின் உதவியால் அவரது மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி ஒரு சிறந்த நடிகையாக உருமாறியிருந்தாள். அப்போதுதான் சுந்தருக்கும் அவர் மனைவிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை என்று ஒரு வதந்தி பரவியது. அப்போதுதான் அவந்திகாவும் அந்த ரிப்போர்ட்டருக்கு வேலை செய்ய ஆரம்பித்திருந்தாள். அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்வானோ அதை மட்டும் செய்வாள். அவளாக எதை பற்றியும் பெரிதாக யோசித்தது கிடையாது. அந்த ரிப்போர்ட்டர் சுந்தருக்கும் ஒரு பெண்ணிற்கும் தவறான ஒரு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னதும் 3 நாள் இரவு பகலாக சுந்தரை ஃபாலோ செய்து அந்த போட்டோவை எடுத்தாள். அந்த நேரத்தில் அந்த போட்டோ எடுத்தது அவந்திகாவிற்கு அளவில்லாத சந்தோஷமாக இருந்தது.
அதுவரை அவந்திகா எடுத்து கொடுத்த போட்டோவை விட அந்த போட்டோவிற்கு அதிக பணம் கிடைத்தது. ஆனால் அந்த ஒரு போட்டோ ஒருவரின் வாழ்க்கையே வீணாக்கி இருக்கும் என்று அவந்திகா யோசித்து கூட பார்க்கவில்லை. இப்போது இது தெரிந்ததும் அவள் மனம் வலித்தது. நமது ஒரு சின்ன செயல் பிறரின் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றும் திறன் படைத்தது. முடிந்தவரை பிறர் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கலாம். முடியாவிட்டால் அவர் வாழ்க்கையில் நாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் அவர்களது வாழ்க்கையின் இருளாக மட்டும் நாம் இருந்துவிடக்கூடாது. பாகம் 235. என்னதான் அவந்திகா பிறரின் தனிப்பட்ட வாழ்க்கையை போட்டோ எடுத்து அதை விற்று வாழ்ந்து வந்தாலும் இது நாள் வரை அவளுக்கு தான் பொய் சொல்லவில்லை, உண்மையைத்தானே சொல்கிறோம் என்ற ஒரு ஆறுதல் இருந்தது. ஆனால் இப்போது அரவிந்த் சொன்னதை கேட்டதும் அவந்திகாவிற்கு தன் மீதே வெறுப்பு வந்துவிடும் போல தோன்றியது. தான் எடுத்த ஒரு சாதாரண புகைப்படம் ஒருவரின் வாழ்க்கையையே வீணாக்கிவிட்டது என்று நினைக்கும் போதே அவள் நெஞ்சம் கனத்து போனது. அவளால் இன்னமும் அந்த நியூஸ் வருவதற்கு முன்பே சுந்தருக்கும் அவன் மனைவிக்கும் டைவர்ஸ் ஆகிவிட்டது என்பதையே நம்ப முடியவில்லை. அது எப்படி முன்னவே அவங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சு என்று மெதுவாக கேட்டாள். அரவிந்த் அவந்திகாவின் முகத்தை கூட பார்க்காமல், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே சுந்தருக்கும் அவரோட மனைவிக்கும் ஒத்து வரல. 2 பேரும் அந்த டைம்ல அவங்க கெரியர்ல பீக்ல இருந்தாங்க. 2 பேருக்கும் நிறைய மூவி கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் அதிகமாக அவங்களுக்குள்ள இருந்த காதல் குறைஞ்சு போயிருச்சு. அப்புறம் 2 பேரும் சுமூகமா டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு நிறைய மூவி கமிட்மெண்ட்ஸ் இருந்ததால எல்லாம் முடிச்சுட்டு டைவர்ஸ் பத்தி வெளியே சொல்லலாம்னு இருந்தாங்க. பட் அதுக்குள்ளதான் உன்னால எல்லாம் தப்பா நடந்துருச்சு. சுந்தர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட இருந்த போட்டோவை மட்டும் எடுத்தியே, அதே நேரம் அவரோட எக்ஸ் வைஃப்க்கும் தான் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதை கேட்டதும் குற்ற உணர்வில் அவந்திகாவின் உதடுகள் நடுங்கியது. அது ஒரு சாதாரண நியூஸ் தானே. அதுக்கப்புறமாச்சும் சுந்தர் அவரோட டைவர்ஸ பத்தி அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம்ல என்று பாவமாக கேட்டாள். இதை கேட்டதும் அரவிந்திற்கு இன்னும் கோபம் அதிகம்தான் ஆகியது. இந்த நியூஸ் வெளியே வந்ததும் சுந்தரோட எக்ஸ் வைஃபோட பாப்புலாரிட்டி பீக்குக்கு போயிருச்சு. மக்கள் எல்லாம் அவ மேல அனுதாபப்பட்டு அவளை நல்லா தூக்கி விட்டுட்டாங்க. சுந்தரோட அந்த எக்ஸ் வைஃபும் ஏதோ அவதான் பாதிக்கப்பட்டவ மாதிரி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிட்டா. என்னதான் டைவர்ஸ் ஆகி இருந்தாலும் சுந்தருக்கு அவ மேல கொஞ்சம் பாசம் இருந்துச்சு. எதுக்கு உண்மையெல்லாம் சொல்லி அவளோட கெரியரை கெடுக்கணும்னு எல்லா பழியையும் தானே ஏத்துக்கிட்டாரு. அரவிந்த் கோபமாகத்தான் இருந்தான். ஆனால் சுந்தரை பற்றி பேசும்போது அவன் முகம் வாடிப்போவதை அவந்திகாவால் பார்க்க முடிந்தது. அந்த முகவாட்டத்தை வைத்தே அரவிந்த் சுந்தர் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறான் என்பதையும் அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது என்னவோ, எந்த இஷ்யூவாக இருந்தாலும் மக்கள் அதை மறந்து தன் ஹீரோவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இது போன்ற கள்ளத்தொடர்பு விஷயத்திலும் தன் துணையை ஏமாற்றும் விஷயத்திலும் ஒரு ஹீரோ சிக்கிவிட்டால் அவ்வளவுதான். அந்த ஹீரோவின் ரசிகர்களே அவனை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். இங்கே சுந்தருக்கும் அதுதான் நிகழ்ந்தது. இந்த நியூஸ் வருவதற்கு முன் சுந்தர் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தான். அவன் கெரியரில் பீக் டைம் என்று கூட அதை சொல்லலாம். ஆனால் இந்த நியூஸ் பப்ளிஷ் ஆன பிறகு மக்கள் அவனை மொத்தமாக ஒதுக்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு படத்தில் ஒரு துணை நடிகராக கூட அவன் நடிக்கவில்லை. அதுவரை அவனோடு ஒப்பந்தம் போட்டிருந்தவர்கள் கூட ஒப்பந்தத்தை கேன்சல் செய்து விட்டார்கள். ஒரு மாபெரும் மலை ஒரே நாளில் காணாமல் போனால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் சுந்தரும் அந்த ஒரு நியூஸிற்கு பிறகு அப்படியே காணாமல் போய்விட்டான். சில வருடங்களில் மக்கள் அப்படி ஒரு ஆள் இருந்தான் என்பதையே மறக்கும் அளவிற்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து மொத்தமாக தூக்கி எறியப்பட்டான். அவந்திகா எடுத்த ஒரு போட்டோ ஒரு மாபெரும் நடிகனின் வாழ்க்கையையே அஸ்தமனமாக்கிவிட்டது என்று நினைக்கும் போதே ஏதோ கண்ணுக்கு தெரியாத கரங்கள் அவள் குரல் வளையை நெரிப்பது போல் இருந்தது அவளுக்கு.
அவந்திகா இதுவரை யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததில்லை. இந்த நியூஸ் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பது அவளுக்கு இத்தனை நாளாக தெரியவில்லை. இப்போது அவந்திகாவின் இதயத்தில் அனைத்து உணர்ச்சிகளும் கலந்திருப்பது போல் உணர்ந்தாள். குற்ற உணர்வு, அவமானம், வருத்தம் என்று அனைத்தும் ஏதோ உடைந்த வாட்டர் பாட்டிலில் இருந்து தண்ணீர் கொட்டுவது போல் அவள் இதயத்தை நிறைத்திருந்தது. நிமிர்ந்து அரவிந்தை பார்த்தாள். அவன் முகத்தை நேராக பார்க்கும் சக்தி அவளுக்கு இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ அரவிந்தை அவள் காயப்படுத்தி இருக்கிறாள். நான் வேணும்னே பண்ணல என்பதை தாண்டி அவளால் வேறு எந்த சமாதானமும் சொல்ல முடியவில்லை. வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தவள் வேக எட்டுகளில் அந்த மாதவியின் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆள் அரவமற்ற அந்த சாலையில் நடக்க ஆரம்பித்தாள். குளிர்ந்த காற்றும் இரவின் நிசப்தமும் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. இவ்வளவு நேரமாக அரவிந்த் தன்னை ஒரு கேவலமான பணத்திற்காக எதையும் செய்யும் பெண் என்றுதானே நினைத்திருப்பான் என்ற எண்ணம் மட்டும்தான் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவந்திகாவிற்கு தெரியாது, ஸ்டடி ரூம் ஜன்னல் வழியாக அரவிந்த் அவந்திகா செல்வதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று. இப்போது அவன் முகம் கோபமாக இல்லை, எப்போதும் போல் உணர்ச்சியற்றுத்தான் அவன் அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தான். அவனால் அவந்திகாவின் எண்ணத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அவளை மன்னிக்க அவனால் முடியவில்லை. 8 வருடத்திற்கு முன்பு மாதவி ராஜேந்திரனிடமிருந்து விவாகரத்து பெற்ற போது அரவிந்தும் கிட்டத்தட்ட அவந்திகா அப்போது இருந்த நிலையில்தான் இருந்தான். எங்கு தங்குவது, என்ன வேலைக்கு செல்வது என்று எந்த ஐடியாவும் இல்லாமல் திக்கு தெரியாத காட்டில் தொலைந்து போனவன் போல் அரவிந்த் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள் நுழைந்தான். அரவிந்த் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள் நுழையும் போது அவனுக்கு சினிமாவை பற்றி ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாது. ஒருவேளை அரவிந்த் ராஜேந்திரன் குடும்பத்தின் பெயரை உபயோகித்திருந்தால் அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை. ஆனால் எந்த குடும்பம் வேண்டாம் என்று உதறிவிட்டு வந்தானோ அந்த குடும்ப பெயரை சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள அரவிந்த் விரும்பவில்லை. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் அரவிந்த் குழம்பி நிற்கையில்தான் காக்க வந்த தேவதூதன் போல் சுந்தர் அரவிந்தை பார்த்தான். அப்போதைய சூப்பர் ஸ்டார் சுந்தர்தான். அவன் நிலைக்கு அவன் அரவிந்த் போன்ற ஒரு சிறு பையனிடம் பேசுவதே பெரிது. ஆனால் சுந்தர் அரவிந்தை தன்னுடனேயே வைத்து அவனுக்கு இந்த சினிமா துறையின் நெளிவு சுழிவுகளை கற்றுக் கொடுத்தார். வெறும் கல்லாக இருந்த அரவிந்தை ஒரு சிலையாக வடித்தெடுத்து மக்களுக்கு அரவிந்த் என்னும் பெயர் தெரியும்படி செய்தது சுந்தர்தான். அரவிந்தை பொறுத்தவரை அவன் சுந்தரை தன் தந்தையை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான். அதனால் எப்போது அந்த நியூஸ் பப்ளிஷ் ஆனதோ அப்போது இருந்தே அரவிந்த் பத்திரிகை ஆட்களை கண்டாலே வெறுக்க ஆரம்பித்தான். ஒருமுறை அரவிந்தை பின்தொடர்ந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாட்டிக்கொண்டார். ஆரம்பத்தில் அரவிந்த் அவனை விட்டுவிடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் அந்த ரிப்போர்ட்டர் டெய்லி நியூஸ் ஏஜென்சியில் இருந்து வந்தவன் என்றதும் அரவிந்திற்கு சுந்தர்தான் கண் முன்னால் வந்தார். யார் என்று தெரியாத அந்த ரிப்போர்ட்டரையே அரவிந்த் அன்று நைய புடைத்துத்தான் அனுப்பினான். நீண்ட நாட்களாகவே சுந்தரின் அந்த போட்டோ எடுத்த ரிப்போர்ட்டரை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்று தன் மனதில் ஒரு உறுதியோடு சுற்றி கொண்டிருந்தான். ஆனால் இன்று அவன் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த அந்த நபர் அவந்திகாதான் என்று தெரிந்ததும் அரவிந்தின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் குழம்ப ஆரம்பித்தது. உலகம் எவ்வளவு சிறியது! இத்தனை ஆண்டுகளாக அவன் தேடிக்கொண்டிருந்த ரிப்போர்ட்டர் அவன் ஆசை மனைவியாக அவனோடேயே இருக்கிறாள். இதை நினைத்தால் அரவிந்திற்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. அவன் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க அவந்திகா இருளில் கரைந்து அவன் கண்களை விட்டு மறைந்திருந்தாள். அவன் அவந்திகாவின் மீது கோபமாக இருக்கிறான் தான். அதற்காக அவள் மீது அரவிந்திற்கு அக்கறை இல்லை என்று சொல்லிவிட முடியுமா என்ன?
வேகமாக படிகளில் இறங்கி வீட்டை விட்டு வெளியே வந்த அரவிந்த் தானும் அந்த இருளில் நடக்க ஆரம்பித்தான். தன் பின்னால் ஒரு உருவம் தன்னை ஃபாலோ செய்து வருவது கூட தெரியாமல் அவந்திகா கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தாள். சொல்லப்போனால் அவள் உடல் மட்டும்தான் இங்கே நடந்து கொண்டிருந்தது. அவள் மனம் முழுவதும் அரவிந்த் அவளை வெறுத்துவிடக் கூடாது என்பதில்தான் இருந்தது. பாவம் அவந்திகாவிற்கு இன்னும் புரியவில்லை. அரவிந்த் தன்னைத்தானே வெறுக்கும் நாள் வந்தாலும் அவனால் அவந்திகாவை மட்டும் வெறுக்க முடியாது என்று. பூனைக்குட்டி போல் சத்தம் எழுப்பாமல் அவந்திகாவின் பின்னாலேயே வந்த அரவிந்த் அவந்திகா பாதுகாப்பாக வீட்டுக்கு சென்று விட்டாள் என்று தெரிந்ததும் தான் அங்கிருந்து கிளம்பினான். அரவிந்திற்கும் அவந்திகாவோடையே செல்ல வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் இப்போது அவந்திகாவோடு சென்றால் அவன் மனம் ஒரு நிலையாய் இல்லாமல் மீண்டும் அவந்திகாவிடம் கோபப்பட்டு விடுவோமோ என்று அவனுக்கே பயமாக இருந்தது. இந்த பிரச்சனையை சரி செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் அவந்திகாவை சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். மறுநாளும் அரவிந்த் மாதவியின் வீட்டில்தான் இருந்தான். அவந்திகா அன்று வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு செல்லும் முன்பாக மாதவியின் வீட்டிற்கு சென்றுவிட்டுத்தான் வந்தாள். ஆனால் அரவிந்தை பார்க்கவில்லை. அவந்திகாவிற்கும் அரவிந்தை பார்க்கும் தைரியம் இல்லை. இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி செய்துவிட்டுத்தான் அரவிந்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். 2-3 நாட்களாக அரவிந்தும் அவந்திகாவும் இப்படி கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருப்பதை மாதவியும் கவனிக்கத்தான் செய்தார். இன்று அவந்திகா மாதவியை பார்க்க சென்றிருந்த போது மாதவி அவந்திகாவின் கைகளை பிடித்து, பொம்மி, திரும்பவும் அந்த அரவிந்த் உனக்கு ஏதாச்சும் தொல்லை கொடுக்கறானா என்ன? பயப்படாம சொல்லு, அவனை நான் கவனிச்சுக்கிறேன் என்றார். என்னதான் அவந்திகாவும் அரவிந்தும் மாதவி முன்னால் தங்களை இயல்பாக காட்டிக்கொள்ள முயற்சித்தாலும் தாய்க்கு தெரியாதா தன் பிள்ளையை பற்றி? மாதவிக்கு இருவருக்குள்ளும் ஏதோ பிரச்சனை என்பது நன்றாகவே புரிந்தது. எப்படி கேட்டாலும் இருவரும் சொல்லப் போவதில்லை என்பதும் அவருக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் ஒரு முயற்சி செய்து பார்ப்போமே என்றுதான் அவந்திகாவிடம் கேட்டு பார்த்தார். அவந்திகாவோ வெறுமையாக புன்னகைத்தவள் மாதவியின் கைகளை பிடித்து, அத்தை, அரவிந்த் எதுக்கு என்ன கஷ்டப்படுத்தணும்? அவரு 2 நாளா உங்களை நினைச்சு ரொம்ப கவலையில இருக்காரு, அவ்வளவுதான். அதனாலதான் உங்க கூட இங்கேயே இருக்காரு. நீங்க நல்லா சாப்பிடணும் அத்தை, உங்க உடம்புல சத்தே இல்ல என்று டாபிக்கை மாற்ற ஆரம்பித்தாள். என்ன கேட்டாலும் அவந்திகா சொல்ல மாட்டாள் என்பதை புரிந்து கொண்ட மாதவி ஒரு பெருமூச்சு விட்டு, நீங்க 2 பேருமே பெரிய பசங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, என்னால உங்க விஷயத்துல மூக்க நுழைக்கவும் முடியாது. ஆனா நான் ஒன்னு சொல்றேன் பொம்மி, அத மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. நானும் உங்களை மாதிரி இருக்கேல இப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்காக விட்டு கொடுக்கணும், நான் ஒன்னும் பண்ணலையேன்னு. ஆனா அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறதுதான் உண்மையான பாசம். யாருக்கு தன்னோட ஈகோவை விட தன்னோட காதல் தான் பெருசுன்னு தோணுதோ அவங்கதான் உண்மையான காதலர்கள். காதலர்களுக்குள்ள சண்டை வர்றது இயல்புதான். சொல்ல போனா சண்டை தான் காதலை இன்னும் அதிகமாக்கும். ஆனா உங்க சண்டை சமாதானம் ஆகாம ரொம்ப நாள் நின்றக்கூடாது என்று சொன்னவர் அவந்திகாவின் கைகளை பாசமாக பிடித்து, பொம்மி, உங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு எனக்கு தெரியல. ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க 2 பேரும் நேருக்கு நேரா உட்கார்ந்து பேசுங்க. எவ்வளோ பெரிய சண்டையா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட 2 பேரும் உட்கார்ந்து பேசினாவே போதும், எல்லாம் சரியாயிடும். மாறி மாறி திட்டிக்கோங்க, கத்துங்க, சண்டை போடுங்க. அப்புறம் பொம்மி, உட்கார்ந்து பேசியும் அவனை சரி கட்ட முடியலன்னு வச்சுக்கோ, நல்லா அவன் கன்னத்திலே பலார்னு ஒண்ணு விடு. எனக்கு தெரியும் என் பையனை பத்தி, நீ அடிச்சா அவன் திரும்ப அடிக்கலாம் மாட்டான், அப்படியே அமைதியாகிருவான் என்று சொல்லிவிட்டு கண்ணடித்து சிரித்து கொண்டிருந்த மாதவியை அவந்திகா கண்கள் விரிய பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவின் மனசாட்சியோ, அவந்தி, நீ லக்கி ஃபெல்லோடி, உலகத்துல யாருக்குத்தான் இந்த மாதிரி மாமியார் கிடைப்பாங்க? தன்னோட பையனை அடிக்கிறதுக்கு அவங்களே ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க என்று மாதவியை புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தது.
அடுத்து வந்த நாட்களில் அவந்திகாவின் குழப்பம் குறைந்தது. அவள் மனம் முழுவதும் மாதவி சொன்னதுதான் ஓடிக்கொண்டிருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் அவந்திகா மாதவியை பார்க்க வந்தபோது அவந்திகாவின் முகம் முன்பு போல பிரகாசமாக இருந்தது. அவந்திகாவின் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்ததும் தான் மாதவிக்கு நிம்மதியாக இருந்தது. இருவரும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவந்திகா, இந்த வீட்ல மரியாவை தவிர வேற யாரையும் நம்பவே முடியல. எல்லாரும் சந்தர்ப்பவாதியா தான் இருக்காங்க. அரவிந்த் அந்த போட்டோவை யார் வித்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். மாதவி இவ்வாறு சொன்னதும் அவந்திகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மாதவி யார் அந்த நபர் என்று அவரின் பெயரை சொல்வதற்குள் அவந்திகாவின் மனம் பொறுமையில்லாமல் யாராக இருப்பார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தது.